மூன்றாம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் உச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனிதன் பாவம் செய்து கர்த்தருக்கு தூரமாய் விலகி போகிற காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். புசிக்க வேண்டாம் என சொன்ன பழத்தை இவர் புசித்து, செய்ய வேண்டாம் என சொன்ன காரியத்தை இவர் செய்து கடவுளுக்கு விரோதமாக போயிட்டார். கடவுளுக்கு விரோதமாக போன உடனே பாவம் மறைக்கப்படுவதற்கு, செய்த தவறு கண்களை திறக்கப்பட்டதை கண்களுக்கு மூடுவதற்கு இவங்க அத்தி இலையிலே அத்தி இலையில இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அத்தி இலையில் அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். நல்லா பாருங்கள், தாங்கள் செய்த பாவம் என்னதென்று தெரிஞ்சு போச்சு. கண்கள் திறக்கப்பட்டது, நிர்வாகிகள் என்று தெரியப்படுகிறது. அந்த நிர்வாணத்தை மூடுவதற்கு அத்தி மரத்தில் அவங்க அரைக்கச்சைகளை உண்டு பண்ணிக்கினாங்களாம். இந்த காலத்தில் கூட அநேகர் தாங்கள் செய்த பாவங்கள் தங்களுக்கு தெரியும். பாவங்கள் வெளியில் தெரிய வந்தால் அந்த பாவத்தை மூடுவதற்கு பாவத்தின் மேலே பாவம் செய்வாங்க, பொய் மேலே பொய் சொல்லுவாங்க, கடவுளுக்கு விரோதமாக இன்னும் மென்மேலும் செஞ்சுக்கிட்டே போவாங்க. ஏன்னா அந்த பாவம் வெளியே வரக்கூடாது, ஆரம்பத்தில் செஞ்ச பாவம் வெளியே வரக்கூடாது. இப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பாவத்தின் மேலே பாவம் செய்து இந்த ஆதாம் எப்படி மரங்களின் மத்தியில் போய் ஒளிந்து கொண்டானோ அவ்விதமாக பாவத்தின் மேலே பாவம் செஞ்சு ஒளிந்து கொள்வதற்கே பார்ப்பாங்க. ஆனால் பாவத்தின் மேலே பாவம் செஞ்சு ஒளிந்து கொண்டாலும் எப்பவுமே கர்த்தருடைய சத்தம் ஒரு மனிதனுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். பாருங்கள், இந்த 8வது வசனத்தில் போட்டிருக்கு, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இவன் பாவம் செஞ்சிட்டாங்க, கண்கள் திறக்கப்பட்டது, நிர்வாணிகள் என்று தெரிந்து கொண்டு அரை கச்சைகளை கட்டிக்கிட்டு அங்கே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாவத்தில் அவங்க இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல வருகிற அந்த சத்தத்தை அவங்களுக்கு கேட்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளும் அநேக விதமான பாவங்களில் இருந்தாலும் அநேக பாவங்களுக்கு ஆளாக இருந்து பாவத்திலேயே புரண்டு ஓடிக்கொண்டிருந்தால் கூட கர்த்தருடைய சத்தம், ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். என்னவென்று கேட்டுக்கொண்டிருக்கும் என்றால், இதோ உலக பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி, அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் உலக பாவத்தை சுமந்து தீர்த்தார், உனக்காக எனக்காக சிலுவையில் மரித்தார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தால் நம்ம பாவங்களுக்காக பாவ பரிகாரார்த்த பலியாய் அவர் இந்த உலகத்துக்கு சிலுவையில் இறந்து விட்டார், திரும்ப வரப்போகிறார், மனம் திரும்புங்கள். அந்த நாளிலேயே இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான்,
பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தைகள் எப்பொழுதுமே மனிதனுக்கு எல்லா இடத்துலையுமே கேட்டுக்கொண்டே இருக்கும். நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வால் போஸ்டில் கூட போட்டிருப்பாங்க, இயேசு யார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா சபைகளுக்கு வெளியே இயேசு என்ற பேர் எழுதியிருக்கும், இயேசு கிறிஸ்துவின் சபை. அந்த மாதிரி இயேசு என்ற நாமம் என்ற பேர், இயேசு என்ற பேர் எல்லா இடத்துலையுமே துணித்து கொண்டே இருக்கும், எப்பொழுதுமே துணித்து கொண்டே இருக்கும். சில சமயங்களில் நீங்கள் பஸ்லேயோ ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும்போது திடீர்னு கர்த்தருடைய பாட்டு காதுகளில் கேட்கும். இவ்விதமாக கர்த்தருடைய சத்தம் எப்பொழுதும் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் நம்ம சொல்லுகிற இந்த வார்த்தைகள் என்னவென்றால், நம்ம பாவத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். ஆண்டவர் நம்மை ரட்சிக்க, நம்மை மீட்க நம்ம இடத்துக்கு வருகிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் அவருக்கு இடம் கொடுத்தோமே என்றால் நமக்கு ரட்சிப்பு உண்டு, நிச்சயம் உண்டு. அந்த சிலுவையில் பண்ண அந்த கள்ளன் அதுதான் பண்ணான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே, இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு ஏசாண்டவர் சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தையானது, அந்த சத்தம் கள்ளனுக்கு கேட்கப்பட்டு தான் மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதபடியில் காலில் விழுந்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அந்த கள்ளனைப் போல ஆதியில் இந்த ஆதாம் கூட ஆண்டவருக்கு எதிரில் ஆண்டவரே உம்மை அறியாமல், நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் மறந்து பை த மிஸ்டேக், தெரியாமல் ஒரு தவறாக நான் இதை செஞ்சு விட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்னு அவர் காலில் விழுந்திருந்தா ஆண்டவர் எப்படி செஞ்சிருப்பாரோ தெரியாது. ஆனால் ஆதாமோ என்ன சொன்னாருன்னா, இதோ எனக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தீங்களே, துணைவியாளர்னு ஒரு மனைவியை கொடுத்தீங்களே, ஒரு பெண்ணை, அந்த பெண்ணு தான் எனக்கு கொண்டு வந்து அந்த பழத்தை கொடுத்தது அப்படின்னு அந்த பெண் மேலே இவர் பழியை சுமக்கிறார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருத்தர் மேலே பழியை சுமக்கக்கூடிய எண்ணம் யாருதுன்னா பிசாசு தான். அதனால தான் பிசாசு இயேசு ஆண்டவர் மேலே ஒரு பழி சுமக்கிறாங்க. என்னன்னு பழி சுமக்கிறான்னு பார்த்தோம் என்றால், அந்த பெண்ணிடத்தில் இந்த தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனிகளில் ஏதாவது உன்னை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு கேட்டப்போ, அந்த ஸ்திரீயானவள் எல்லாத்தையும் சொல்கிறார். தோட்டத்தில் நடுவில் இருக்கிற கனியை புசிக்கவே புசிக்கூடாது, தொடவே தொடக்கூடாது, நீ தொட்டானாலே அதை சாப்பிட்றனாலே நீங்கள் இறந்து போவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லுது. ஆனால் அந்த ஸ்திரீ கிட்ட பிசாசு எப்படி இயேசு ஆண்டவர் மேலே பழி போடுகிறதுன்றது பாருங்கள். இந்த கனியை நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள், இது தேவனுக்கு தெரியும், இப்படி நீங்கள் தேவர்கள் போல ஆவீர்கள் என்றதுக்காக தான் உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏவாள்கிட்ட பிசாசானவன் அப்பேற்பட்ட ஒரு பழியை ஆண்டவர் மேலே சுமக்கிறாள். இந்த பழியை சுமக்கிற ஒரு காரியம், ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பழியை சுமக்கிற காரியம் இந்த பிசாசுக்கிட்டேருந்து வந்தது தான். மற்றபடி வேறு யாருக்கிட்டேருந்தும் வந்திருக்காது. இவன் எப்படி ஆரம்பத்திலே ஆண்டவர் மேலே பழி சுமத்த வைத்திருந்தானோ, அதே போல் கீழ்ப்படியாமையினாலே பாவத்துக்குள்ளான ஆதாமும் என்ன பண்ணுறாருன்னா பழியை சுமக்கிறார். நீங்கள் கொடுத்த இந்த பெண்ணு தான் பழம் கொடுத்தது அப்படின்னு. பாருங்கள், ஆதாமுக்கு எல்லா பகுத்தறிவும் உண்டு. அவர் பார்த்திருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம். ஆனால் சாப்பிட்டு முடித்து பாவத்துக்குள்ளான பிறகு பெண்ணின் மேல் அந்த பழியை சுமக்கிறார். செஞ்சது என்னமோ ரெண்டு பேரும் சேர்ந்து, ஆனால் சுமக்கிறது என்னமோ ஒருத்தர் மேலே. ஏவாளை கேட்கும்போது ஏவாள் சொல்கிறாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பம் எப்படி வஞ்சித்தது? பிசாசை ஏற்றுக்கொண்டு உள்ளே வஞ்சித்தது. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்விதமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழியை சுமந்து கொண்டாங்களே தவிர, நாங்கள் செஞ்சது தவறு அப்படின்னு ஆண்டவர் பாதத்தில் விழுந்து சரண்டர் ஆகவில்லை. இந்த காலத்தில் கூட இருக்கிற மக்கள், அவங்க ஏழைகளாக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் சரி,
பழியை மற்றவர்கள் மேல் சுமப்பதற்கும் தாங்கள் கீழ்ப்படியாமையிலே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைமை சொல்லுவதற்கும் முன் வர மாட்டாங்க. மக்கள் மேல் பழி சுமக்கிறதுல முன் வருவாங்க. நாங்கள் கீழ்ப்படியாமையில் இருக்கிறோம் அப்படின்ற காரியத்துக்கு முன் வர மாட்டாங்க. ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியில் எங்களது தான் தவறு அப்படின்னு ஆண்டவர் இடத்துல கேட்டால் கண்டிப்பாக ஆண்டவர் மன்னிப்பார். ஏன்னா அதுக்காக தான் அவர் வந்து சிலுவையில் மரித்து ரட்சிப்பு நமக்கு உண்டு பண்ணி போயிருக்கிறார். இந்த ஆதாமும் ஏவாளும் அந்த நாளிலே அவ்விதமாக போய் ஒளிந்து கொண்டு விழாமல், ஆண்டவரே நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை தெரியாமல் சாப்பிட்டுட்டோம், ஆண்டவரே இவ்விதமாக வஞ்சிக்கப்பட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம், எங்களை மன்னிங்க, ஏதாவது ஒரு சரண்டரேஷன் அந்த இடத்துல இருந்திருந்தால் உலகத்தின் நிலைமை இப்போது வேறு விதமாக இருந்திருக்கும். அதனால் பிரியமான தேவனுடைய இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து அந்த ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட எப்படி சரண்டர் ஆகணும், அவர்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும், அவர்கிட்ட எப்படி ரட்சிப்பின் வசனத்தை பெற்றுக்கொள்ளணும், அவர்கிட்ட எப்படி ரட்சிப்புக்காக கேட்கணும், எப்படி தேவைகளுக்காக கேட்கணும், ஒவ்வொரு ஜெபத்திலும் ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். கடைசியாக இயேசு ஆண்டவர் ஜெபத்திலே கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கடவுது, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே அப்படின்னு ஜெபிக்கிறார். அவ்விதமாகவே இந்த ஆதாம் ஆண்டவர் பாதத்தில் வந்து, ஆண்டவரே தெரியாமல் செஞ்சிட்டேன், என்னை மன்னியுங்க, ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய விருப்பத்தின்படியே செய்யுங்க ஆண்டவர் என்று கேட்டிருந்தால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் இவ்விதமான நிலைமையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. நம்ம நிலைமை வேறு விதமாக மாறி இருக்கும். அந்த வேறு விதமாக நம்ம நிலைமை மாற்றுவதற்கு தான் இயேசாண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில் மரித்தார். இப்பொழுதாவது நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தோம் என்றால் நம்ம நிலைமை உண்மையிலுமே வேறு லெவலில் வேறு விதமாக கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவர் அப்படி மாற்றுவார். இங்கே பாருங்கள், 8வது வசனம் படிக்கிறேன். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கப்படும். அப்பொழுது நம்ம அவரை பற்றி கொண்டோமே என்றால் நம்மளுடைய சகல பாவங்களுக்கும் நிவர்த்தியான காரியங்கள் நடக்கும். அடுத்து படிக்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் உச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஒரு பாவம் இருந்தால் உள்ள கர்த்தருடைய சந்நிதியிலேருந்து நம்ம விலகி தூரமாக போயிடுவோம். இது எல்லா மக்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண காரியம். ஆனால் என்ன பாவம் இருந்தாலும் எது இருந்தாலும் நீ கர்த்தருடைய சந்நிதி விட்டு விலகி போகாமல் இருந்தால் 35 வருடமாய் அந்த குளத்தருகே படுத்திருந்த ஒரு சப்பானியை பார்த்து ஆண்டவர் எப்படி ரட்சிப்பு கொடுத்தாரோ, நீங்கள் எத்தனை வருஷமாக பாவத்தில் இருந்தாலும் ஒரு பீரியட் வரும், ஆண்டவர் உன்னோட பேசுவார், உன்னை ரட்சித்து உன்னை வெளியில் கொண்டு வருவார். இது நிச்சயம் நடக்கும். ஆனால் நீ ஆண்டவருக்காக காத்திருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த 3 காரியங்களுக்கு இடம் கொடுத்தே என்றால் அந்த எப்படி அந்த பெத்தஸ்தா என்ற அந்த குளத்தில் அருகே அவன் 35 வருடமாய் படுத்து கிடந்தானோ, அவ்விதமாக நீ படுத்து கிடந்திருந்தாலும் பாவத்தில் ஆண்டவர் உன்னை ஒரு நாள் வந்து கண்டிப்பாக எழுப்புவார், கண்டிப்பாக உன்னை ரட்சிப்பார், கண்டிப்பாக உன்னை மீட்டுவார். அந்த எருசலேம் தேவாலயத்தில் பேதுருவும் யோவானும் பிரவேசிக்கும் போது செப்பானியானவள் 40 வருடமாய் அங்கே பிச்சை எடுத்து கொண்டானான். ஆனால் 40 வருடம் கழித்து ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். வெள்ளியும் பொன்னும் எங்ககிட்ட இல்லை, எங்ககிட்ட இருக்கிறதே நான் உங்களுக்கு தருவீரேன், நஜரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நடந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி நடக்க வச்சு கூட்டு போனாங்க. அவன் வந்து குதித்து கொண்டே அந்த சிசுகள் பின்னாடி எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போனானா. பாருங்கள் பிரியமான தேவனுடைய 40 வருடமாக உட்கார்ந்திருந்தவன், 35 வருடமாக படுத்த படுக்கையாக இருந்தவன் எழும்பி நடக்கப்படுவேனே என்றால் நீயும் நான் எந்த மூளைக்கு? நம்ம பாவத்தில் தான் இருப்போம். நம்ம அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் தான் அதிகமாக இருக்கும். அவற்றை எல்லாவற்றையும் ஆண்டவர் இடத்தில் நம்ம அறிக்கையிட்டோமே என்றால், ஒப்பு கொடுத்துட்டோமோ என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் வருவார், நம்மளை சந்திப்பார், நம்மளை ரட்சிப்புக்குள்ளே வெளியில் கொண்டு வருவார். இது நிச்சயம், இது நடந்தே தீரும்.
இது நடக்கும். அதனால் நம்ம ஆண்டவருடைய சன்னதிக்கு விலகி போகக்கூடாது. அவருடைய சத்தத்தை கேட்கும்போது, அவருடைய சத்தம் நம்மளை பற்றி கொண்டு கிட்ட வரும்போது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். இந்த சப்பானியானவன் எனக்கு ஏதாவது கொடுப்பாங்களோ அப்படின்னு அந்த சிஷ்யர்களை எதிர்பார்த்தான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணுமும் என்கிட்ட இல்லை, நஜரேயுடான இயேசுவின் நாமத்தில் நீ நடந்து எழுந்திருச்சு நட அப்படின்னு அவரை எழுப்புறாங்க. அதே போல தான் இயேசு ஆண்டவர் அந்த 35 வருடமாக படுத்து கிடந்தவனை பார்த்து கேட்குறார், சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறார். ஸோ இவ்விதமாக சத்தம், ஆண்டவருடைய சத்தம் ஒவ்வொரு பாவிக்கும் கேட்கும். உன்னுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி, உன்னுடைய பாவத்துக்கு ஏற்றபடி, உன்னுடைய பாவத்தின் பர்சன்டேஜுக்கு ஏற்றபடி, உன்னுடைய பாவத்தின் டெவலப்புக்கு ஏற்றபடி, உன்னுடைய பாவத்தின் விருத்திக்கு ஏற்றபடி, நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் உன்னிடத்தில் வந்து பேசுவார். அப்பொழுது நீ செவி கொடுத்தே என்றால் அதுதான் உன்னுடைய டேர்னிங் பாயிண்ட், திரும்புகிற பாயிண்ட்டு. அதுதான் உன்னுடைய டேர்னிங் பாயிண்ட். அங்கே நீ யூட்டர்ன் திரும்பிட்டேன, அந்த இடத்துல நீ திரும்பிட்டேன, திரும்ப உன்னை மறுபடியும் பாவத்துக்குள்ளே தள்ளுவதற்கு எந்த சக்தியாலையும் முடியாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஏனென்றால் ஆண்டவர் அப்படி மாற்றுவார். இந்த ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய சந்நிதி விட்டு விலகி தூரமாக போய் ஆண்டவருக்கு விரோதமாகவே நின்னாங்களே தவிர அவங்க இறங்கி வரலை. நம்ம அப்படி இராமல் ஆண்டவர்கிட்ட இறங்கி வந்துட்டோம் என்னால் அந்த 35 வருடமாக படுத்திருந்தவனும் 40 வருடமாக உட்கார்ந்துருந்தவனுமாக இருக்கிற அந்த பிச்சைக்காரர்களை விட மோசமான நிலைமையில் இருந்தவங்களை ஆண்டவர் எப்படி ரட்சித்தாரோ நம்மளை அதை விட மேன்மையாக நம்மளை உயர்த்தி ரட்சிப்பார். இது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி உச்சங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்றார், நேரடியாகவே வந்து கூப்பிட்றார். நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமை நேரடியாக கூப்பிட்றார். ஆண்டவரே வந்து கூப்பிட்றார். இவன் போய் ஒளிஞ்சிக்கினாலும் ஆண்டவரே வந்து கூப்பிட்றார். அவ்விதமாக தான் நான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நேரடியாக வந்து நம்மளை கூப்பிடுவார், நேரடியாக நம்மளோட பேசுவார், நேரடியாக நம்மளை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் கண்டிப்பாக நம்மை ரட்சித்து நம்மளுடைய பாவத்தில் விடுவித்து பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்துக்கொள்வார். அதனால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு இடம் கொடுத்து, அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து நம்ம கீழ்ப்படிந்து வாழ்வோம், ஜெபிப்போம். ஆன்மீன் தேவனே, ஜீவனில் தகப்பனே, எங்களை நேசித்த ஆண்டவரே, அநேக காரியங்களோடு எங்களோட பேசிக்கொண்டிருக்கிறீங்க. ரகசியங்களை வெளியில் கொண்டு வரக்கூடிய தேவன் நீர். எரேமியா 33:3 சொன்னது போல், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன், நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவ்விதமாக அறியாத காரியங்கள், எட்டாத காரியங்கள் நமக்கு காண்பிப்பார், சொல்லிக் கொடுப்பார், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக்கொள்வார். இந்த காரியங்கள் நமக்கு நடக்கும் என்றது ஆண்டவரே நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக நீங்களே மாற்றி வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா, கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம லைவாகவே வெளியிடுவதற்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆண்டவர் சித்தமாக இருந்தால் லைவில் இந்த வசனங்களை வெளியிடும்படிக்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ.